ஃபர்ஸ்ட் வந்து இந்த விமென் அப்படிங்கறத அவங்க ரொம்ப கான்சியஸா இருக்காங்க பாத்தீங்களா, அதை விட்டுட்டாங்கனாலே இதுல வந்து அவங்களுக்கு எந்த ஒரு இடையூறும் தெரியாது, இது எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கிற மாதிரியும் தெரியாது. நான் பெண், இது வந்து ஆண்களுக்கான இடம் அப்படின்னாக்கா அது ரொம்ப கஷ்டம், அவங்க அந்த உடைச்சிட்டு வர்றது ரொம்ப கஷ்டம். அது வராதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஆமா, ஏன்னா பெண் உரிமை ஃபெமினிசம் பேசுறதெல்லாம் ஆணும் பெண்ணும் சரிசமம்னு தான் சொல்றோம். சபரிமலைக்கெல்லாம் போறதுக்கு வந்து நம்ம போராடுறோம் போது இது ஜஸ்ட் அனதர் ஒர்க். நம்ம வந்து ஆணுக்கு நிகரா வேலை செய்யறதுக்கு உங்களுக்கு துணிச்சல் இருக்கு, தெம்பு இருக்கு அப்படின்னா தாராளமா கண்ணை மூடிட்டு வரலாம். இப்பவும் இட் இஸ் அ சேஃப் பிளேஸ் அண்ட் இன் த ஃபியூச்சர் ஆல்சோ இட் வில் பி அ சேஃப் பிளேஸ். இப்போ அதிகம் பேர் வந்துட்டோம், இன்னும் நிறைய பேர் வந்துட்டே இருக்காங்க. நிறைய நீங்க வந்து இந்த என்ன சொல்றது, ஒரு ஒரு படம் டைட்டில்ஸ் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட உதவி இயக்குநர்கள் இருக்காங்க, சின்ன சின்ன டெக்னீஷியன்ஸ், அசிஸ்டன்ட் கேமராமேனா விமென் ஒர்க் பண்றாங்க, எல்லாத்துலேயுமே இருக்காங்க. அண்ட் ஆர்ட் டிரெக்டர்ஸ் விமென் இருக்காங்க. ஆர்ட் டிரெக்ஷன் வந்து ரொம்ப கஷ்டம் டைரக்ஷனை விட, அதில் வந்து பெண்கள் வந்துட்டாங்க அப்படின்றதே வந்து நல்ல வளர்ச்சி, ஹெல்தியான இடத்துல இருக்கும் அப்படிங்கிறது தெரியுது. ஸோ நீங்கள் வந்து நான் பெண் அப்படின்னு நினச்சிங்கன்னா சினிமா இஸ் நாட் ஃபார் யூ.